உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கீழ்வாணி கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் சரோஜினி தம்பதிக்கு தருண் என்ற 10 மாத ஆண் குழந்தை இருந்தது. பிறந்தது முதல் ஆரோக்கியமாக வளர்ந்து வந்த அந்த குழந்தைக்கு வழக்கமாக செலுத்தப்பட வேண்டிய 9வது மாத தடுப்பூசிக்காக கடந்த 29ஆம் தேதி காலை மொடச்சூரில் உள்ள குழந்தைகள் நல மையத்திற்கு தாய் சரோஜினி குழந்தையை அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு செவிலியர்கள் குழந்தையின் கை மற்றும் தொடையில் 2 தடுப்பூசிகளை செலுத்தியுள்ளனர். அத்துடன் நிறுத்தாமல் இன்னொரு தடுப்பூசியையும் இன்றே போட்டுவிட வேண்டும் என கூறி சீதாலட்சுமிபுரம் பகுதியில் உள்ள ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் இயங்கி வந்த தடுப்பூசி மையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அங்கேயும் அழைத்து செல்லப்பட்ட குழந்தைக்கு மேலும் ஒரு தடுப்பூசியை செலுத்தி இருக்கின்றனர் செவிலியர்கள். ஆக மொத்தம் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் குழந்தைக்கு 3 தடுப்பூசிகள் வரை செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தடுப்பூசி போட்டு முடித்த கையோடு வீட்டிற்கு அழைத்து வரப்பட்ட குழந்தை தருண் சிறிது நேரத்திலேயே தொடர்ந்து நிறுத்தாமல் அழுது கொண்டே இருந்திருக்கிறது. குழந்தையின் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்த தாய் சரோஜினி தாய்ப்பால் கொடுத்த போதும் குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை என சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் மூச்சு திணறல் ஏற்படுவது போல குழந்தை தவிப்பதைக் கண்டு பெற்றோர் அலறி துடித்துள்ளனர். உடனடியாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு குழந்தையை தூக்கி சென்றிருக்கின்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் குழந்தை கண் விழித்து நன்றாகத்தான் இருக்கிறது, பயப்பட வேண்டாம், வேறு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக அழைத்து வாருங்கள் என கூறி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வரப்பட்ட குழந்தை வழக்கம் போல பால் குடித்துவிட்டு இயல்பாக விளையாடத் தொடங்கி இருக்கிறது. ஆனால் இரவு உறங்க செல்லும் முன்பாக தாய் சரோஜினி குழந்தைக்கு பால் கொடுத்த போது தடுப்பூசி போட்ட இடங்களில் தொட்டாலே குழந்தை வலியால் துடிப்பதை கண்டிருக்கிறார். ஊசி போட்ட வலிதான் போல என எண்ணிய தாய் லேசாக எண்ணெய் தடவி குழந்தையை தூங்க வைத்திருக்கிறார். நள்ளிரவு கடந்து விடியற்காலை வேளையில் படுக்கையில் சிறுநீரின் ஈரத்தை உணர்ந்து குழந்தையை எழுப்ப முயன்ற தாய்க்கு உறைந்து போகும் அளவிற்கு அதிர்ச்சி காத்திருந்தது. குழந்தை எந்தவித அசைவும் மூச்சு பேச்சின்றி கிடப்பதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் உதவியோடு அலறி அடித்துக் கொண்டு கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்றிருக்கின்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து அதிர்ச்சி கொடுத்தனர். இந்த சம்பவத்தில் தடுப்பூசி அட்டையில் முறையாக பதிவு செய்யப்படவில்லையா, 9வது மாதத்தில் செலுத்தப்பட வேண்டிய தடுப்பூசிகளை ஒரே நாளில் வெவ்வேறு மையங்களுக்கு அனுப்பி அவசரமாக செலுத்தியது ஏன் என்ற பல சந்தேக கேள்விகளை உறவினர்கள் முன்வைக்கின்றனர். நேற்று குழந்தைக்கு தடுப்பூசி போனேங்க. தடுப்பூசி போட்டு வந்து குழந்தை கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. திடீர்னு மத்தியானம் பேச்சு மூச்சு வரலைங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. அந்த ஆஸ்பத்திரி போனாங்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்தால் பேசணுங்க. மறுபடியும் நைட்டு பார்த்தீங்கன்னா பால் கொடுத்து நைட் படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் விடிய காலத்தில் 5:30 மணிக்கு எழுப்பினாங்க. பேச்சு மூச்சு வரலைங்க. நேரம் கோபி ஜிஹெச் கொண்டு வந்தாங்க. ஜிஹெச் கொண்டு வந்து குழந்தை அங்கேயே இறந்து போயிடுச்சு, வீட்டிலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனது சென்டரில் போட்டது தொடையில் ஒன்று கையில் ஒன்று போட்டாங்க. போட்டு இன்னொரு ஊசி வந்து இன்னொரு இதுக்கு போகணும், அவங்க ஸ்கூலில் இருக்கிறாங்க, அந்த டீச்சர்கிட்ட போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. போனோம், அந்த ஊசி போட்டாங்க கையில். அந்த கையில் போட்டதுலேருந்து வீடு போகிற வரைக்கும் வீட்டுக்கு போயுமே அவன் அழுகல் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் விடிச்சு பார்க்குறேன், சாமத்தில் ஒரு தடவை பாலுக்கு எந்திரிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவள் எந்திரிக்கவே இல்லை, நானும் கொடுக்கவே இல்லை, திரும்பியும் படுக்கலை. நான் எனக்கு தலைவலிக்குன்னு சொல்லி மாத்திரை போட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு, திரும்பி படுக்கிறப்ப குப்புரை படுத்திருந்தேன். திருப்பி விட்டு பார்த்தா அவனுக்கு மூச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்தோம். குழந்தையின் உடல் கூராய்வுக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து கோபிச்செட்டிப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே குழந்தையின் உயிரிழப்பிற்கு தடுப்பூசியின் பக்க விளைவுகள் காரணமா அல்லது வேறு ஏதேனும் உடற்கோளாறா என்பது தெரிய வரும் என சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.